First question, what is foreign policy? Foreign policy na வெளிநாட்டு கொள்கை, வெளியுறவு கொள்கை. வெளிநாட்டோட இப்போ இந்தியா வந்து வெளிநாட்டோட எப்படி வந்து ரிலேஷன் வச்சுக்கிறாங்க, எப்படி உறவு வச்சுக்கிறாங்க, அது வெளிநாட்டு கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், ஃபாரின் பாலிசி கேன் பி டிஃபைன்ட் அஸ். ஃபாரின் பாலிசியை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, அது ஒரு கண்ட்ரியோட பாலிசி. இப்போ இந்தியான்னு எடுத்து இங்க பார்த்தோம்னா இந்தியாவோட பாலிசி அது. தட் இஸ் கன்சீவ்ட். அது கன்சீவ்டுனா அதை பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். டிசைன்னா அதை வடிவமைக்கிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் ஃபார்முலேட்டட். ஃபார்முலேட்டட்னா அதை வடிவமைச்ச பிறகு அதை செயலுக்கு கொண்டு வராங்கன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கன்சீவ், டிசைன், ஃபார்முலேட்டட். இப்ப ரோட்ல எல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டை குறைக்கணும்னு நம்ம ஒரு ஐடியா பண்றோம். அதான் கன்சீவ். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஆக்சிடென்ட்லாம் ரோட்ல நடக்குது, அதை குறைக்கணும்ட்டு ஒரு ஐடியா யோசிக்கிறோம். அது பேர் கன்சீவ். அதுக்கு டிசைன் போடுறோம். டிசைன்னா என்னன்னா, அதுக்கு என்ன யோசிப்போம், எல்லாம் ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க, அதுதான் டிசைன். இப்ப ஹெல்மெட் போட்டு போகணும்னு அப்படியே சொன்னா பத்தாது, அதுக்கு ஒரு சட்டம் போடணும். அந்த சட்டம் தான் ஃபார்முலேட்டட். அதுக்கான ரூல்ஸ் அதெல்லாம் கரெக்டா தெளிவா சொல்றதுக்கு பேர் தான் ஃபார்முலேட்டட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்சீவ்டுனா ஒரு ஐடியா, இதான் பண்ண போறோம்னு ஒரு ஐடியா. டிசைன்னா அதை எப்படி டிசைன் பண்றோம். ஏதாவது இப்ப ஒரு வீடு எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் அந்த ஐடியாவுக்கு டிசைன் பண்றது. ஃபார்முலேட்டட்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை எப்படி செயல்படுத்துறோம்ன்றதுதான் ஃபார்முலேட்டட். இப்ப இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னா, டு சேஃப்கார்ட், பாதுகாக்கணும். சேஃப்கார்ட்னா பாதுகாக்கணும். அண்ட் ப்ரொமோட். ப்ரொமோட்னா அதை ஊக்குவிக்கணும், அதை அதிகப்படுத்தணும். எதை பாதுகாக்கணும், எதை அதிகப்படுத்தணும்னா, ஒரு நாட்டுடைய நன்மைய, நேஷனல் இன்ட்ரெஸ்ட், ஒரு நாட்டுடைய நன்மைய பாதுகாக்கணும், அதை அதிகப்படுத்தணும். ஒரு நாட்டோட நன்மை எதுல இருக்கும்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இப்ப ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். இந்தியான்ற கண்ட்ரி இந்தியாவோட நன்மைக்கு எதுல நன்மைனா வெளிநாட்டு கொள்கையில. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னா, எக்ஸ்டர்னல்னா வெளியன்னு அர்த்தம், டொமஸ்டிக்னா உள்நாடுன்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல்னா வெளிநாடுன்னு அர்த்தம், டொமஸ்டிக்னா உள்நாடுன்னு அர்த்தம். இங்க எக்ஸ்டர்னல் கொடுத்திருக்காங்க. வெளிநாட்டு அஃபேர்ஸ்னா விஷயங்கள்னு எடுத்துக்கலாம். வெளிநாட்டு விஷயங்களில் இந்தியாவின் நன்மைக்காக அதை பாதுகாக்கவும் அதை ஊக்குவிக்கவும். ப்ரொமோட்னா ஊக்குவிக்கிறது, சேஃப்கார்ட்னா பாதுகாக்கிறது. இதுக்காக நம்ம ஐடியா பண்ணி டிசைன் பண்ணி ரூல் போடுறோம்னா அதுக்கு பேர் தான் ஃபாரின் பாலிசி. இப்ப இந்த பாலிசி எல்லாம் எதுக்காக போடுவோம்னா, இந்த கான்டெக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு நாடு இப்ப இந்தியான்னு எடுத்துக்கணும்னா, இந்தியா வந்து சைனா கூட உறவு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வச்சுக்கிறதுக்கு பேரு தான் கான்டெக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன் வச்சுக்கிறதுக்கு வித் அதர் கண்ட்ரிஸ், மற்ற நாடுகள் கூட. இப்ப சைனா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, அந்த நாட்டு கூட ரிலேஷன் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாலிசி, ஒரு கொள்கை போடுறது தான் இங்க கொடுத்திருக்காங்க டெபினிஷனா. போத் பைலேட்டரலி அண்ட் மல்டிலேட்டரலி. பைலேட்டரலினா இப்ப நம்ம நாட்டுக்கும் சைனாக்கும். மல்டிலேட்டரலினா நம்ம நாடு இருக்கு, நம்ம நாட்டை சுத்தி நிறைய நாடு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், சைனா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மியான்மர், அது மாதிரி நிறைய கண்ட்ரி இருக்கு. நம்ம நாட்டு கூட நிறைய கண்ட்ரின்னா அது பேர் மல்டிலேட்டரலி. ஃபாரின் பாலிசினா வெளியுறவு கொள்கை, அதை ஐடியா பண்றது, டிசைன் பண்றது, அதுக்கு சட்டம் போடுறது, ஃபார்முலேட் பண்றது. எதுக்காகனா ஒரு நாட்டோடைய நன்மைக்கு, வெளிநாட்டோட விஷயங்கள்ல உள்ள அந்த நாட்டுக்கு நன்மைக்கு. இப்ப இந்தியான்னு எடுத்தனா இந்தியாவுடைய நன்மைக்கு வெளிநாட்டு விஷயங்கள் விவகாரங்களில் இந்தியாவின் நன்மையை பாதுகாக்கவும் அதை ஊக்குவிக்கவும் போடப்படுவதற்கு பேர் தான் ஃபாரின் பாலிசி. இது மூலயமா வேற மற்ற கண்ட்ரி கூட நம்ம ரிலேஷன் வச்சுக்க முடியும். ஒரு கண்ட்ரி கூட ரிலேஷன் வச்சுக்கணும், அது பேர் பைலேட்டரல். மல்டிலேட்டரல்னா நிறைய கண்ட்ரி கூட ரிலேஷன் வச்சுக்கணும், அது மல்டிலேட்டரல். இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி கூட, சைனா கூட வச்சுக்கிச்சுன்னா அது பேர் பைலேட்டரல். மல்டிலேட்டரல்னா நிறைய கண்ட்ரி கூட. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி.
இந்தியாவோட அணு ஆயுத கொள்கை இல்ல அணுவின் கொள்கை. நியூக்ளியஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சயின்ஸ்ல. நியூக்ளியஸ்னா அணு. அந்த அணுவை வச்சு என்னென்னலாம் செய்யறோம்? எனர்ஜி, சக்தி, அணு சக்தியா இருக்கலாம், அணு ஆயுதமா இருக்கலாம். அதுக்கான பாலிசி இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்ப இதுல சில ஸ்கூல்ல ஃபுல்லா கூட எழுத சொல்லியிருப்பாங்க. ஆனா 2 மார்க்கு அவ்வளவு தேவையில்லை. நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறதுல கொஞ்சம் கஷ்டமான இடம், அதனால அதை தேவையில்லை. மீதி எழுதினாலே 2 மார்க்ஸ் ஈஸியா வாங்கிடலாம். இப்ப இங்க பாருங்க, அவர் ட்ரெடிஷன் அண்ட் நேஷனல் ஈத்தோஸ். இதெல்லாம் நம்ம 1 மார்க்லயும் பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. அவர் ட்ரெடிஷன் அண்ட் நேஷனல் ஈத்தோஸ். நம்மளுடைய ட்ரெடிஷன்னா பாரம்பரியம், அண்ட் நேஷனல்னா நம்ம கண்ட்ரியோடைய பண்பாடு. ஈத்தோஸ்னா பண்பாடு, ட்ரெடிஷன்னா பாரம்பரியம். இஸ் டு பிராக்டிஸ் டிஸ்ஆர்மமெண்ட். இதெல்லாம் 1 மார்க்ல இந்த பாயிண்ட பார்த்தோம், அதுக்கு தான் சொல்றேன். டிஸ்ஆர்மமெண்ட். ஆம்னா ஆம்னா இப்ப கத்தி, துப்பாக்கி, அதெல்லாம் ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க. டிஸ்ஆர்மமெண்ட்னா அந்த ஆர்ம்ஸ்லாம் வச்சிருக்க கூடாது, ஆயுதங்களை வச்சிருக்க கூடாது. நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் பண்பாடு என்னவென்றால் நம்ம ஆயுதங்களை எடுக்கக்கூடாதுன்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. பிராக்டிஸ் டிஸ்ஆர்மமெண்ட்னா ஆயுதங்களை எடுக்கக்கூடாது. ஆஸ் அ பீஸ் லவ்விங் நேஷன், நம்ம ஒரு அமைதியை விரும்பும் கண்ட்ரின்றதுனால குளோபல் நான் ப்ராலிஃபரேஷன். குளோபல்னா உலகம் முழுக்க, நான் ப்ராலிஃபரேஷன். ப்ராலிஃபரேஷன்னா ப்ராலிஃபரேஷன்னா விரிவடைகிறதுன்னு அர்த்தம். நான் ப்ராலிஃபரேஷன்னா விரிவடையாம இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப துப்பாக்கிலாம் ஏதோ ஒரு நாடு வந்து தயாரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை உலகம் ஃபுல்லா பரப்பி விட்டாங்க. அதை வித்து உலகம் ஃபுல்லா நிறைய துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு பேர் ப்ராலிஃபரேஷன். அது மாதிரி துப்பாக்கிய மற்ற நாட்டுக்கு அனுப்பாம இருக்கணும்னா அது பேர் நான் ப்ராலிஃபரேஷன். பரவுறது ப்ராலிஃபரேஷன். நான் ப்ராலிஃபரேஷனா பரவாம சுருங்கி இருக்கிறது, பரவாம இருக்கிறது. அதுதான் நான் ப்ராலிஃபரேஷன். இதுதான் நம்மளுடைய டாமினன்ட் தீம். டாமினன்ட்னா முக்கியமான, தீம்னா ஐடியா. இந்தியாவுடைய நியூக்ளியர் பாலிசி, இந்தியாவுடைய அணுவின் கொள்கைக்கு முக்கியமான ஐடியா என்னன்னா, உலகம் முழுக்கவும் நான் ப்ராலிஃபரேஷன், ஆயுதங்கள் பரவக்கூடாது. அதுதான் நம்மளோட ஐடியா, நம்மளுடைய நியூக்ளியர் பாலிசியோட முக்கியமான ஐடியா. அதனால இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சு. எதை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா யுனைடெட் நேஷன்ஸ். நம்ம இதை பார்த்திருக்கோம், ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ். அதுதான் இங்க ஷார்ட்டா UN கொடுத்திருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸோட டிஸ்ஆர்மமெண்ட் ப்ரோக்ராம், அவங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. ப்ரோக்ராம்னா ஒரு ஐடியா, ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் மாதிரி வச்சிருந்தாங்க. டிஸ்ஆர்மமெண்ட்னா இந்த ஆயுதங்கள்லாம் பரவக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமை இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்? இந்தியாவும் அதே நிலைப்பாடு உள்ளது, அதே ஐடியா தான் இந்தியாவும் வச்சிருக்காங்க. வெளிநாட்டுகள்லாம் ஆயுதங்கள் பரவக்கூடாது அப்படின்னு ஐடியா வச்சிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதனால இந்தியா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்தியா வந்து 2 முறை நியூக்ளியர் ப்ரோக்ராம், அணு ஆயுத சோதனை பண்ணாங்க. எந்தெந்த வருஷம்னா 1974, 1998. இது வந்து பொக்ரான்ல பண்ணது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 1 மார்க்ல. இது பண்ணி இருந்தாலும், அது ஆயுதங்களை சோதிச்சு இருந்தாலும், அது எதுக்காக பண்ணாங்கன்னா ஒன்லி டன் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பர்பசஸ். நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் பண்ணாங்களே தவிர மற்ற நாடு அழிக்கணும்லாம் ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணல, அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்ல நியூக்ளியர் பாலிசினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசி என்னன்னா ஆயுதங்கள் பரவக்கூடாது, நான் ப்ராலிஃபரேஷன். இதுதான் முக்கியமான பாயிண்ட், நான் ப்ராலிஃபரேஷன். டிஸ்ஆர்மமெண்ட்னா ஆயுதங்களை எடுக்கக்கூடாது, ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்றதான் டிஸ்ஆர்மமெண்ட். இது எடுக்கவே கூடாது, இது பரவக்கூடாது, மற்ற நாட்டுக்கெல்லாம் பரவக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த கொள்கை இந்தியாவுக்கு இருந்ததுனால, இந்த ஐடியா டாமினன்ட் தீம், இந்த ஐடியா இந்தியாவுக்கு இருந்ததுனால யுனைடெட் நேஷன்ஸோட ப்ரோக்ராம சப்போர்ட் பண்றாங்க இந்தியா. ஆனா இந்தியா வந்து அணு ஆயுத சோதனை பண்ணியிருக்கு. ஆயுதத்தை எடுக்கக்கூடாதுன்னா
கையில எடுக்கவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை உபயோகப்படுத்தக்கூடாது, தேவையில்லாம உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம பாதுகாப்புக்குன்னு வரும்போது, ஸ்ட்ராட்டஜிக் பர்பசஸ், நம்ம பாதுகாப்புன்னு வரும்போது உபயோகப்படுத்தலாம். டிஃபரன்ஷியேட். டிஃபரன்ஷியேட்னா டிஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு அர்த்தம். எதுக்குன்னா டொமஸ்டிக் பாலிசிக்கும் ஃபாரின் பாலிசிக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. டொமஸ்டிக் பாலிசினா உள்நாட்டு கொள்கை, ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கொள்கை. டொமஸ்டிக் பாலிசி, ஃபாரின் பாலிசி டிஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. நான் ஃபர்ஸ்ட் என்னான்ட்டு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். டொமஸ்டிக் பாலிசினா உள்நாட்டு சம்பந்தமான விஷயங்கள், ஃபாரின்னா வெளிநாடு சம்பந்தமானது. இப்ப இந்தியா இருக்கு, பாகிஸ்தான் இருக்குன்னு வச்சுங்க. இந்தியாவுக்கு உள்ளார இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம கவனிச்சோம்னா அது பேர் டொமஸ்டிக். ஃபாரின்னா நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ரிலேஷன், நம்மளுடைய உறவை பத்தி டீல் பண்றது பேர் தான் ஃபாரின் பாலிசி. இப்ப இங்க பாருங்க, டொமஸ்டிக் பாலிசி இஸ் த நேஷன்ஸ் பிளான், ஒரு நாட்டுடைய பிளான் ஃபார் டீலிங் இஷ்யூஸ். டீலிங் இஷ்யூஸ்னா ப்ராப்ளம்ஸை டீல் பண்றது, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது. வித்தின் இட்ஸ் ஓன் நேஷன், அவங்க கண்ட்ரிக்குள்ளார, இப்ப இந்தியா கண்ட்ரிக்குள்ளார உள்ள பிரச்சனைகளை எப்படி பாத்துக்கிறோமோ அதுக்கு பேர் தான் டொமஸ்டிக் பாலிசி. அதுக்கான முடிவுல எப்படி எடுக்கிறோமோ அது பேர் தான் டொமஸ்டிக் பாலிசி. இப்ப இதுல எதெல்லாம் அடங்கும்? இட் இன்க்ளூட்ஸ், எதெல்லாம் இதுக்குள்ள அடங்கும்னா லாஸ் ஃபோக்கஸிங் ஆன், சட்டம். நான் எப்படி சொன்னேன், பாலிசினா கொள்கை. கொள்கையை எப்படி அமல்படுத்துவாங்கன்னா, எப்படி அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவாங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா சட்டம் போட்டுதான். இப்ப ஹெல்மெட் போடணும் அப்படின்றத சட்டம் போட்டுதான் அதை அமல்படுத்துவாங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் லாஸ், சட்டம் போடுவாங்க. எது சம்பந்தமான சட்டம்லாம் இதுல அடங்கும்னா டொமஸ்டிக் அஃபேர்ஸ், உள்நாட்டு விவகாரங்கள். நம்ம உள்நாட்டுல என்னென்னலாம் நடக்குதோ அது சம்பந்தமானது எல்லாமே, எது வேணாலும் இருக்கலாம், அது எல்லாமே இது உள்ளார வந்துடும். அதை இன்னும் கரெக்டா சொல்லணும்னா சோசியல் வெல்ஃபேர், நம்ம சமூக நலனுக்காகவும், ஹெல்த் கேர், நம்ம ஹெல்த் விஷயத்துக்கும், நம்ம கண்ட்ரில உள்ள மக்களுடைய ஹெல்த்துக்காகவும், அவங்களுடைய படிப்புக்காகவும், எஜுகேஷனுக்காகவும், சிவில் ரைட்ஸ், அவங்களுடைய உரிமைக்காகவும். இப்ப சிவில் ரைட்ஸ்னா உரிமை. இப்ப நமக்கு ரேஷன் கடையில இவ்வளவு பொருள் கிடைக்கணும் அப்படின்னா அது நம்மளோட உரிமை. நம்ம ஓட்டு போடணும், அது நம்மளோட உரிமை. ஸோ இந்த உரிமையெல்லாம் பார்த்துக்கிறதும் டொமஸ்டிக் பாலிசியில தான் வரும். அது இல்லாம எக்கனாமிக் இஷ்யூஸ், பொருளாதாரம், காசு சம்பந்தமான எல்லா விஷயமும், சோசியல் இஷ்யூஸ், நம்ம சமூகத்துல உள்ள எல்லா பிரச்சனைகளும், இது சம்பந்தமானது எல்லாத்தையுமே டொமஸ்டிக் பாலிசி கீழே தான் வந்துடும். இதே ஃபாரின் பாலிசினா மற்ற கண்ட்ரி கூட, அதர் நேஷன்ஸ் கூட எப்படி டீல் பண்றோமோ, ஃபார் டீலிங் வித் அதர் நேஷன், அதர் நேஷன்ஸ் கூட எப்படி டீல் பண்றோமோ அது ஃபாரின் பாலிசியில வந்துடும். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேடு. இப்ப நம்ம இருக்கோம், பாகிஸ்தான் இருக்கும், ரெண்டு கண்ட்ரி இருக்குன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவுல வர்த்தகம், அதாவது நம்ம ஒரு பொருள் விற்போம் அவங்களுக்கு, அவங்க நம்மளுக்கு ஒரு பொருள் விற்பாங்க, அது பேர் தான் ட்ரேட். ட்ரேட் பண்ணிக்கிறோம், பழைய காலத்துல இருந்து ட்ரேட் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய கதையில. ட்ரேட்னா வர்த்தகம் பண்றது. வர்த்தகம்னா ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை மாத்தி மாத்தி வித்துக்கிறது, அது மூலயமா காசு எடுத்துக்கிறது. டிப்ளமசினா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சுமூகமா பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது, அதுக்கு பேர் தான் டிப்ளமசி. பேச்சுவார்த்தை மூலயமா பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது. சாங்ஷன்ஸ்னா தடை. இப்ப பாகிஸ்தானு நம்ம பார்டர்ல நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் சுட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு தடையெல்லாம் விதிப்போம். இந்த பொருள் அந்த நாட்டுக்கு போகக்கூடாது, காய்கறி அந்த நாட்டுக்கு போகக்கூடாது, தண்ணி அந்த நாட்டுக்கு கொடுக்க கூடாது, அது மாதிரி தடை போடுறது தான் சாங்ஷன்ஸ். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ், பார்டர்ல நம்ம ஆர்மி எல்லாம் இருக்குல்ல, அதான் டிஃபென்ஸ். பாகிஸ்தான் கூட சண்டை போடணுமா, சண்டை போடக்கூடாதா, அதை முடிவெடுக்கிறது டிஃபென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னா இப்ப அந்த நாட்டு விஷயங்கள் தூது பார்க்க, அதாவது உளவு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. தூதுவர்ன்றது டிப்ளமசில வந்துடும். டிப்ளமசினா பேச்சுவார்த்தை மூலயமா சுமூகமா முடிச்சுக்கிறது பிரச்சனைய. அதுக்கு தூதுவர்கள் இருப்பாங்க, அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இன்டெலிஜென்ஸ்னா உளவு பார்க்கறது. இப்ப பாகிஸ்தான் நம்மளுக்கு எதிராக ஏதாவது சண்டை போட போறாங்களான்ட்டு நம்ம முன்னாடியே உளவு பார்ப்போம். நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பிச்சு ஏஜென்ட் வச்சு உளவு பார்ப்பாங்க, அதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ். அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட். குளோபல் என்விரான்மெண்ட்னா உலக அரங்கில் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணுமா எதிரியா இருக்கணுமா அப்படின்னு முடிவெடுக்கிறது தான் குளோபல் என்விரான்மெண்ட். குளோபல்னா வேர்ல்டுன்னு அர்த்தம், என்விரான்மெண்ட்னா நம்மளை சுத்தி இருக்கிறது, சரௌண்டிங்ஸ்னு அர்த்தம். இங்க உலகத்துல
இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃப்ரெண்டா இருக்கணுமா, எப்படி இருக்கணும் அவங்க, நம்ம ரெண்டு பேரும் எப்படி நம்ம ரிலேஷன் வச்சுக்கணும், நம்ம உறவை வச்சுக்கணுன்றது தான் குளோபல் என்விரான்மெண்ட் மீனிங். அதுதான் ஃபாரின் பாலிசியில உள்ள டைப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 5th கொஸ்டின், லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் எனி 4 4 பாயிண்ட் சொல்லுங்க. கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சஷீல். பஞ்சஷீல்னா இதுவும் 1 மார்க்ல பார்த்தாச்சு, அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. பஞ்சஷீல்னா 5, பஞ்சுனா 5ன்னு அர்த்தம், 5. பஞ்சஷீல 5 கொள்கை உடையதுன்னு அர்த்தம். பஞ்சஷீல கொள்கை இது சைனா கூட இந்தியா போட்டுக்கின பாலிசி. ஒரு ஐடியா மாதிரி 2 பேரும் இது படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டுக்கினாங்க. இப்ப அதுல மொத்தம் 5 இருக்குன்னு சொன்னேன். அதுல ஏதாவது 4 எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. கைடிங்னா கைட் பண்றது, அது மூலயமா தான் அதை அமல்படுத்துறதுன்னு அர்த்தம். கைடிங் பிரின்சிபல்ஸ்னா ஐடியா. கைட் பண்றது, இவங்களை கைட் பண்ணுங்க, அவங்கள கைட் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு அர்த்தம். கைடிங் பிரின்சிபல்ஸ்னா வழிகாட்டும் ஐடியாக்கள். பஞ்சசீலத்துல அந்த கொள்கையில உள்ள எனி 4 ஏதாவது 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் வழிகாட்டும் ஐடியாக்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5th கொஸ்டினுக்கு பஞ்சஷீலுக்கான அந்த 5 பாயிண்ட்ஸ் இங்க தான் உங்களுக்கு இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு ஈஸியான 4 எழுதிங்க, நான் 5த்துக்கும் மீனிங் சொல்றேன் பாருங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம வீடும் நம்ம பக்கத்துல ஒரு வீடு இருக்குன்னு எடுத்துப்போம். நம்ம 2 வீட்டுக்கும் எப்படி நம்ம பழக்கம் இருக்கும் அப்படின்றத தான் இந்த கொஸ்டினை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஐடியா. இப்ப பாருங்க, நம்ம வீடு இருக்கு, பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நம்ம வீட்டுக்கான இடம் இது மட்டும்தான், இந்த இடத்த தாண்டி அது அவங்களோட இடம், அதே மாதிரி இந்த இடம் வரைக்கும் இது என்னோட இடம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2 வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் பிரச்சனையே வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, 2 பேரும் சண்டையே போடக்கூடாது. சண்டை போடாம அமைதியா இருந்தாதான் பக்கத்துல இருக்க முடியும். சோ 2வது பாயிண்ட். 3வது, அவங்களோட விஷயத்துல தேவையில்லாம நம்ம தலையிடக்கூடாது. அவங்க வீட்டுக்குள்ளார நடக்கிற விஷயத்த நம்ம தலையிடக்கூடாது. அதான் 3வது. 4வது, 2 பேரும் சமந்தான் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கணும். நான் தான் பெரிய ஆளு, நீ தான் என்னோட தாழ்ந்தவன் அப்படின்லாம் பண்ணோம்னா சண்டை வரும். ஸோ அதுதான் 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், இது மாதிரிலாம் இருந்தோம்னா அமைதியா ஒன்னா வாழலாம். எல்லாருமே இப்போ ஒரு ஊரே ஒத்துமையா வாழலாம். இப்ப இந்த 2 வீடும் பக்கத்துல வீடும் ஒத்துமையா வாழலாம் அந்த தெருவுலே அப்படின்றதான் மீனிங். இப்ப இங்க பாருங்க, இதப்ப பாயிண்ட் வச்சு பார்ப்போம். 2 வீட்டுக்கு பதிலா 2 கண்ட்ரி எழுதுவோம். இந்தியா, சைனா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பஞ்சசீல கொள்கை இந்தியாவுக்கும் சைனாக்கும் போடப்பட்டது. இப்ப 5 பாயிண்ட் எடுத்தோம்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல்னா பொதுவான அர்த்தம், 2 பேருக்கும் அர்த்தம். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னா 2 பேருக்கும் மரியாதை கொடுத்துக்கணும். ஃபார் ஈச் அதர், 2 பேருக்கும் மாத்தி ஈச் அதர்னா நான் உங்களுக்கும் நீங்க எனக்கும் அப்படின்ற மீனிங். ஈச் அதர், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னா மரியாதை கொடுத்துக்கணும். 2 பேரும் மாத்தி மரியாதை கொடுத்துக்கணும். எந்த விஷயத்துலனா, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. இந்தியாவோட இடம் இதுதான், சைனாவோட இடம் இந்த பக்கம், இந்தியாவோட இடம் இந்த பக்கம் அப்படின்றத 2 பேரும் ஒத்துக்கணும். அதுதான் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. அடுத்தது சாவரனிட்டி. இது சாவரனிட்டி. இந்த வார்த்தையோட எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா சாவரனிட்டி. இந்த சாவரனிட்டி அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறோம் நம்ம நாட்டு சம்பந்தமா. இப்ப காஷ்மீரை பிரிச்சாங்க, அது மாதிரி ஏதாவது முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுல பக்கத்து நாட்டுக்காரங்க தலையிடக்கூடாது. அதே மாதிரி பக்கத்து நாட்டுக்காரங்க ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னா நம்ம அவங்க முடிவுல தலையிடக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முடிஞ்சிருச்சு. செகண்ட், இதை நம்ம வீட்டை வச்சோ சொன்ன அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட், மியூச்சுவல் நான் அக்ரெஷன். அக்ரெஷன்னா சண்டை போடுறது, நான் அக்ரெஷன்னா சண்டை போடாம இருக்குது. 2 பேருமே சண்டை போடாம இருக்கணும். ஒருத்தவங்க மட்டும் சண்டை போடாம இருந்தா சரி வராது. ஒருத்தவங்க அமைதியாவே இருந்து இன்னொருத்தவங்க சண்டை போட்டுனே இருந்தாலும் சரி வராது. அதனால 2 பேருமே அமைதியா இருக்கணும். 3வது, மியூச்சுவல்னா என்ன அர்த்தம்னா 2 பேருமே அர்த்தம். மியூச்சுவல்னா பொதுவா நான் இன்டர்ஃபரன்ஸ். 2 பேருமே மற்றவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்த்தது சாவரன்ட்டியும் தலையிடக்கூடாது தான், அவங்க எடுக்கிற முடிவுல தலையிடக்கூடாது.
நான் இன்டர்ஃபரன்ஸ்னா அவங்க பத்தி எதுவுமே தலையிடக்கூடாது, தேவையில்லாம தலையிடக்கூடாது, அதான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பேசிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம், தேவையில்லாம தலையிடக்கூடாது. அடுத்தது ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆபரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். மியூச்சுவல் பெனிஃபிட்னா பொதுவா பெனிஃபிட், ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும்னா ஈக்குவாலிட்டி, ரெண்டு பேரும் ஈக்குவல், பொது, அதாவது ரெண்டு பேருமே இந்தியாவும் சைனாவுமே ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கணும். கோஆபரேட் பண்ணணும், ரெண்டு பேருமே கோஆபரேஷன்னா ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணிக்கணும். இப்ப அவங்க நாட்டுல இருந்து நம்மளுக்கு தண்ணி வருதுன்னு வச்சுங்க, பிரம்மபுத்திரா ரிவர் மூலயமா வருதுன்னு வச்சுங்க. அந்த தண்ணி வர்றதும் இவ்வளவு தண்ணியை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் ரூல் படி. அது மாதிரி சைனா கொடுக்கணும், அதை நம்ம கரெக்டா வாங்கிக்கணும். ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணணும் அந்த தண்ணி வாங்கிக்கிற விஷயத்துல. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதான் கோஆபரேஷன். ஈக்குவாலிட்டினா ரெண்டு பேரும் சரிசமம், யாரும் பெரியவங்க கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். எதுக்காகனா மியூச்சுவல் பெனிஃபிட். இப்போ ஒரு ரிவர் இருக்குன்னா அதை ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கணும், ரெண்டு பேருக்கும் பயன் கிடைக்கும், மியூச்சுவலா பயன் கிடைக்கும். பெனிஃபிட்னா பயன். இப்ப இது எல்லாமே பண்ணா பீஸ்ஃபுல்லா, அமைதியா ரெண்டு பேருமே இந்த உலகத்துல வாழலாம், அவ்வளவுதான். கோ எக்ஸிஸ்ட்னா ஒன்னா வாழலாம்னு அர்த்தம். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், வீட்டை வச்சு ஞாபகம் வச்சுங்க. நம்மளோட இடம் இவங்களோட இடம் இதான் கரெக்டா தெரியணும். அவங்க எடுக்கிற முடிவுல தலையிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது. தேர்ட் பாயிண்ட், ரெண்டு பேரும் மத்தவங்க விஷயத்துல தலையே இடக்கூடாது தேவையில்லாம. அடுத்த பாயிண்ட், ரெண்டு பேரும் சரிசமம், ரெண்டு பேருமே ஒத்துழைக்கணும் மத்தவங்களுக்கு. கடைசியா அமைதியா ஒன்னா வாழணும்.